நான்கு பேர் அந்த தேர்தலில் கிழக்கு தொகுதியிலே போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அதன் காரணத்தாலேயே 4 பேரும் தகுதியானவர்கள். அதை தேர்ந்தெடுப்பதற்காகவே ஒரு நாள் அவகாசத்தை தளபதி எடுத்துக்கொண்டார். அதற்கு பின்னாலே எல்லோரையும் அழைத்து அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். தெரிவித்த உடனேயே அத்தனை பேரும் இங்கே வந்து அவர்கள்தான் முதலிலே பணியை துவக்கினார்கள். கழகத் தோழர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், எங்களுடைய நிர்வாகிகள் வார்டில் இருப்பவர்களாக இருந்தாலும், பகுதியில் இருப்பவர்களாக இருந்தாலும், அணிகளிலே இருப்பவர்களாக இருந்தாலும் மக்களிடத்திலே ஒரு நல்ல தொடர்பை வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அது எங்களுக்கு மிகப்பெரிய பயனுடையதாக இருக்கிறது. அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள், தளபதி அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களுக்கு பயனுடையதாக இருக்கிறது. விளையாட்டுத் துறையிலே எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், இதுவெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. எனவே எங்களுக்கு அது பெரிய ஆதரவை கண்டிப்பாக கொடுக்கும். தொடர்ந்து திமுகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கூட நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாருன்னா, 4 ஆண்டுகள் ஆயும் கூட 3 வாக்குறுதிகளை மட்டுமே தான் திமுக நிறைவேற்றிருக்குது, வேறு எந்த ஒரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் திமுக மேல குற்றம் சாட்டி. நாங்கள் பட்டியலை கொடுக்கிறோம். எத்தனை வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்தோம், அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியல் கொடுக்கிறோம். ஏறத்தாழ 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏதாவது 2-1 தவிர மற்ற அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் விரைவிலேயே அந்த பட்டியலை வெளியிடுகிறேன். நாங்கள் பொதுமக்களுக்காகத்தான் போகிறோமோ ஒழிய வேற யாருக்காகவும் அல்ல. எனவே இது போன்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வது சரியாக இருக்காது. நீங்கள் அதை தெரிந்து கொண்டால் போதும். நாங்கள் ஏறத்தாழ 33 வார்டில் 20 வார்டுக்கு நாங்கள் அத்தனை பேரும், வேட்பாளர் உட்பட நாங்கள் அத்தனை பேரும் சென்றிருக்கிறோம். நடந்தே சென்றிருக்கிறோம். கார்லேயோ ஜீப்லேயோ நாங்கள் போகலை, நடந்து தான் போயிருக்கிறோம். ஏறத்தாழ 100 கிலோமீட்டருக்கு மேலே, 105 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து வாக்கு கேட்டிருக்கிறோம். நடந்து வாக்கு கேட்கிற பொழுது ஒவ்வொரு வாக்காளரையும் நாங்கள் சந்திக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற பிரச்சனையை கேட்டு அறிந்து அவர்களே சொல்லுகிறார்கள், இந்த வேலை செஞ்சு கொடுத்தீங்க, இந்த வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை நல்ல மனசோடு தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அதையெல்லாம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேங்கி கிடந்த பிரச்சனைகள். இப்பொழுது இந்த 3 ஆண்டு காலமாகத்தான் அதையெல்லாம் ஒழுங்கு செய்து நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் சந்திப்பது மக்களை கீழே நடந்து போய் அவர்கள் இருக்கிற இடத்துல போய் நாங்கள் சந்திக்கிறோம். அதனால சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் ஏற்கனவே மாற்றுக் கட்சியில் தான் இந்த திமுகவில் இருந்ததாகவும், ஏன் மூத்த நிர்வாகிக்கு அந்த வேட்பாளர் பதவி தரலாமே, அப்படி என்றால் இந்த மாவட்ட இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, இது இடையில கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. என்றைக்கு வேட்பாளர் அறிவித்தார்களோ அன்றைக்கு கேட்டிருந்தால் அதற்கு சரியாக நாங்கள் பதில் சொல்லியிருப்போம். இல்ல, அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லது. ஏன்னா எங்க உட்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது, நல்லா பண்ணிட்டு இருக்குது. இல்லைன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை ஓட்டு வித்தியாசம் வந்திருக்காது. இந்த மேற்கு மண்டலத்திலேயே அதிக ஓட்டு வித்தியாசம் வந்த இடம் என்று சொன்னால் எங்களுடைய 2 தொகுதி, மொடக்குறிச்சியும் மேற்கும், கிழக்கிலையும் நல்ல வித்தியாசம் வந்தது, ஏறத்தாழ 52,000. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதையெல்லாம் சொல்லுவது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. இந்த நேரம் தேர்தல் நேரம் என்ற காரணத்தால் நாங்கள் அதை தவிர்த்து விட்டு மக்களுடைய பிரச்சனையை மட்டும் கவனிக்கிறோம். எனவே அதற்கு பின்னாலே உரிய காலம், அந்த காலத்தில் அதற்கான பதில் சொல்லப்படும். பாஜக அதிமுக அந்த போட்டியில் இல்லை என்றாலும் கூட திமுக நாம் தமிழர் போட்டியிடுறீங்க. நாம் தமிழர் எப்படி எதிர்கொள்ள வகையில் நீங்க பிரச்சாரத்தில் ஈடுபட போறீங்க? ஏன்னா 3வது கட்சியா இருக்கு. அதெல்லாம் தேர்தலில் நடத்துகிற ஒரு பணி. அதை நாங்க இப்படி விளம்பரப்படுத்திட்டு இருக்க முடியாது. நீங்க பார்த்து கண்டுபிடிச்சு போடுறதா போட்டுக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.